யாரெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் சார்? யாருக்கெல்லாம் இது வந்து சூட் ஆகும்? ஸ்விங் ட்ரேடிங் சார், நான் ஆஃபீஸ் கோயர். என்னால் இந்த மார்க்கெட்டை பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட்டினுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னால் அசஸ் பண்ண முடியல. யாரும் இப்போ உங்களை மாதிரி யார்கிட்ட தெரிஞ்சு கேட்டதில், தம்பி இந்த மாதிரி 4 hours டைம் ஃப்ரேம் பாரு, இந்த மாதிரி ஹியூஜ் லாசர்ஸ் இருக்குது, அந்த லாசர் ஸ்டாக்கில் போய் பாரு, அவன் நல்லா கீழே இறங்கி வந்திருப்பான். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 hour கேண்டலில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்கான், இதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்கான், அப்போ அந்த டபுள் பாட்டம் லெவலில் வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல எடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணுற போது ஒரு ஆஃபீஸ் கோயர், இந்த மார்க்கெட்டை பற்றி அதிகம் அலசி ஆராய முடியாதவங்க ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் செய்கிறது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே, ஹோம் மேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்யலாம். இது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது ஓரளவுக்கு டென்ஷன் ஃப்ரீ, நர்வஸ் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம இந்த கேண்டல்லாம் ஒத்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம், மேலே ஏறுதா கீழே இறங்குதா, நமக்கு தேவை டார்கெட். அது இன்றைக்கி இல்லை, ஒரு மாதம் ஆனாலும் 15 நாளும் அந்த டார்கெட் வந்து தான். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்னா நிறைய பேர் 4-5 ஸ்டாக்காக வாங்கிக்கிறாங்க, அது தப்பு. ஓகே, ஒரு ஸ்டாக்கு வாங்கணும். ஓகே, 1 லட்ச ரூபாய் இருந்தால் 60,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குங்க. அப்போ 400 ரூபா ஸ்டாக்கு 100 வாங்கணும்னா 40,000 ரூபா, 7%னா 28 ரூபா, அப்போ 42,800 உங்கள் லாபம். அப்போ 2,800 லாபம். சரி, ஒரு ஸ்டாக் எடுத்து முடிச்சிட்டிங்களா, ஹையருக்கு போயிடுச்சா, மறுபடியும் அந்த ஸ்டாக் போகாதீங்க. ஓகே, மறுபடியும் அன்றைக்கி யார் கீழே படுத்து தூங்கின்னு இருக்காங்க அவங்கள பிடிக்கணும். தட்டி எழுப்பி தம்பி எழுந்திரி நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் எழுந்திரி கிளம்புவோம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் போய் நம்ம வாங்கணும். அப்படி வாங்கினா உங்களுக்கு பாட்டமில் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், ஸ்மால் கேப் பக்கம் அது இதெல்லாம் போகக்கூடாது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அல்லது நிஃப்டி மிட் கேப் 100. நிஃப்டி மிட் கேப் 100ல் சில ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க, சில கோமா ஸ்டேஜ் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஓகே, அதுனா எப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. இந்த 10 ரூபா 12 ரூபாய்க்குலாம் அதுலேயும் இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே அந்த 9 ரூபா 11 ரூபாக்குள்ளே தான் போகும். அதே மாதிரி இந்த 19 to 20 ரூபாக்குள்ளே தான் போகும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நான் எடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ப்ரைஸ் பேண்டுன்னு சொன்னோம். ஓகே, இந்த 250 to 2,500. அதுக்காக டிக்ஸான் மாதிரி ஸ்டாக்கு 10,000 12,000க்கு பாருங்கள் 10,000 ரூபாய்க்கு வந்துட்டான். 16,000 ஸ்டாக் போய் நான் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தால் 2 ஸ்டாக் எடுத்தா நீங்கள் தான் சொன்னீங்களா சார் 2,000 ரூபா வரும்னா, அவன் 5,000 ரூபா இறங்கினா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு சக்திக்கு உண்டானது விரலுக்கு தகுந்த விற்கும். இது இஸ் ஆல்வேஸ். சூப்பர் சார்.